ஹாய், வெல்கம் டு another வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எஸ்ஐபினா என்ன, லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, இது ரெண்டுக்கும் உள்ள பெனிஃபிட்ஸ் என்ன, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன டைப் ஆஃப் அப்ரோச்சஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் என்ன அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுவேன்றதையும் நான் சொல்கிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். என்கிட்ட நிறைய பேர் எஸ்ஐபியில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் எஸ்ஐபி. அண்ட் ரெண்டையும் க்ளீனாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது ஒரு ரெகுலர் இன்டர்வலில் என்னோட பணத்தை நான் ஆக்டிவாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பேர் தான், அந்த ஒரு அப்ரோச் பேர் தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், எஸ்ஐபின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலோ, எஃப்டியில் மணி போட்டாலோ, ஆர்டியில் மணி போட்டாலோ, உங்களுக்கு மந்த்லியோ வீக்லியோ எவ்வளோ நீங்கள் உங்களால் பே பண்ண முடியும்னு அதில் ஆப்ஷன் வரும் இல்லையா. பேசிக்லி அதுதான் ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நம்ம வந்துட்டு வீக்லி என்னால் இவ்வளோ பே பண்ண முடியும், மந்த்லி என்னால் இவ்வளோ பே பண்ண முடியும்னு நம்மளே ப்ரீடிஃபைன்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். இப்போ லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு சொல்கிறேன். லம்சம் அந்த வேர்டுக்கு மீனிங்கே லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மணிங்கிறது அர்த்தம். எஸ்ஐபியில் கொஞ்சமாக ரெகுலர் இன்டர்வலில் நம்ம மணி இன்வெஸ்ட் பண்ணுறோம். பட் லம்சம்னா நான் என்கிட்ட இருக்க எல்லா பணத்தையும் ஒரே ஷாட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்றவங்க லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் சூஸ் பண்ணுவாங்க. இப்போ ரெண்டுக்கும் உள்ள டெஃபினிஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது எஸ்ஐபியோட பெனிஃபிட்ஸ் என்ன, லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஏன்னா இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும்னு உங்களாலேயே சூஸ் பண்ணிக்க முடியும். சிஸ்டமேட்டிக்காக ரெகுலர் இன்டர்வலில் ஃபிக்ஸட் அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா ருபி காஸ்ட் ஆவரேஜிங்னு சொல்லலாம். அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட்ஸே நம்ம வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டையும் நம்ம சூஸ் பண்ணியாச்சு. இப்போ அதில் சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட்னு நான் ஒரு கிராஃபை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். லாஸ்ட் 5 இயர்க்கான நிஃப்டி 50 கிராஃப் எடுத்துக்கிறேன், இல்லை லாஸ்ட் 1 இயர்க்கான கிராஃப் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் Jan 1 நான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி இருந்து எவ்ரி மந்த் நான் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இல்லை எவ்ரி வீக் நான் 1000 இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேங்கன்னு வச்சுக்கலாம். Jan 1, 2022 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இந்த பாயிண்டில் ஒரு 10,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அடுத்து February 1 இன்னைக்கு ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அடுத்து March 1 அன்னைக்கு ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு டைமும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப மார்க்கெட்டோட வேல்யூ ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்குது. இப்போ யூஸ்வலாக நம்ம மார்க்கெட்லேருந்து மோஸ்ட் ஆஃப் த ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட்டோட வேல்யூ கீழே இருக்கப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் அதோட ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும் மார்க்கெட்டோட வேல்யூ மேலே போகிறப்போ. பட் அதில் ஒரு பெரிய கஷ்டம் என்னென்னா, நம்மளோட மார்க்கெட்டை எவாலுவேட் பண்ணவே முடியாது. இன்றைக்கி மார்க்கெட் எவ்வளோ வேல்யூவில் இருக்குது, நாளைக்கு எவ்வளோ மூவ் ஆகும்னு நம்மளால் சொல்லவே முடியாது. அங்கே தான் எஸ்ஐபி நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மார்க்கெட்டை உட்காந்து நாளைக்கு இதுதான் நடக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ண தேவையில்லை, மார்க்கெட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் எவ்ரி இன்டர்வலில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கப்போ என்ன ஆகும்னா, ருபி காஸ்ட் ஆவரேஜிங் நடக்கும். ஸோ Jan 1 நிஃப்டி 50 கொஞ்சம் யூனிட்ஸ் வந்து நம்ம பை பண்ணியிருப்போம். திரும்ப February மார்க்கெட் கீழே இருக்கப்போ அதே அமௌண்ட்டுக்கு நம்ம அதிகமான யூனிட்ஸை பை பண்ணுவோம். இது மூலமா என்ன நடக்கும்னா, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மணி வந்துட்டு ஆவரேஜ் ஆகிட்டே வரும். மார்க்கெட் பற்றி நமக்கு ப்ரெஷரும் இருக்காது, இதை ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னு நம்ம டைமும் வேஸ்ட் பண்ண தேவை. ப்ளஸ் ஐயோ நம்ம தப்பான டைமில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னு ஒரையும் பண்ண தேவையில்லை. என்னதான் ஃப்ளக்சுவேஷன் நடந்தாலும் ரெகுலர் இன்டர்வலில் வாங்குறப்போ ஓவராலாக ஒரு 1 இயரோட அந்த சேர்த்து நம்ம ஆவரேஜ் பண்ணி பார்க்குறப்போ நம்ம மணி வந்துட்டு ரொம்ப லாஸ்லேயே இருந்திருக்காது, ரொம்ப ஹை ப்ராஃபிட்லேயே நம்ம போயிருக்க மாட்டோம். ஓரளவுக்கு ஆவரேஜாக இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், ஆவரேஜாக ரிட்டர்னும் இருக்கும். அண்ட் எஸ்ஐபி பண்ணுறதுனால ஒரு செகண்ட் மோஸ்ட் பெனிஃபிட் என்னன்னா, இது இன்னொரு வீடியோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் சொல்கிறேன். லெட்ஸே ஒரு எஸ்ஐபி கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணலாமே. லெட்ஸே ஒரு மந்த்லி 20,000 நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 20 இயர்ஸ்க்கு நீங்கள் அதை கண்டுக்காமல் மார்க்கெட் மேலே போதா கீழே போதான்ற ஒரு நாலேஜுமே இல்லாமல் மந்த்லி 20,000 நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம 48 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். 20 இயர்ஸில் டோட்டல் வேல்யூ கிட்டத்தட்ட 2 crores ஆயிருந்திருக்கும், ப்ரொவைடட் 12% ரிட்டர்ன் நமக்கு கன்சிஸ்டண்ட்டாக கிடைச்சிருந்தா. இதை மட்டும் நம்ம சிம்பிளாக ஃபாலோ பண்ணாலே போதும். இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது. பட் எனக்கு அதற்கெல்லாம் டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க இதை பற்றி வரி பண்ணாமல் ஒரு சிம்பிள் வே இதை ஃபாலோ பண்ணாலே போதும். இல்லை எனக்கு அதிகமான ரிட்டர்ன் வேணும்னு நினைக்கிறவங்க மந்த்லி எஸ்ஐபி அமௌண்ட்டை அதிகப்படுத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30,000 உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கலாம். 20 இயர்ஸில் 73 lakhs
இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதோட டோட்டல் வேல்யூ கிட்டத்தட்ட 3 crores ப்ளஸ் வரும். ஒருவேளை இந்த 20 இயர்ஸில் கன்சிஸ்டண்ட்டாக இந்த எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து 12%க்கு மேலே இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமான ரிட்டர்ன் வரும். 12% கீழே போச்சுன்னா ரிட்டர்ன் அதுலேருந்து கம்மியாக வரும். ஸோ எஸ்ஐபி ரெகுலர் இன்டர்வலில் பண்ணுறது மூலமா காம்பவுண்டிங் நமக்கு ஃபேவராக ரொம்ப அழகாக ஒர்க் ஆகும். அண்ட் மூணாவது பெனிஃபிட் என்னென்னா, நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு இது மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு அன்றைக்கி போயிட்டு ஓகே நான் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் மந்த் பண்ண மாட்டாங்க, 3ஆவது மந்த் பண்ண மாட்டாங்க, 4ஆவது மந்த் பண்ண மாட்டாங்க. திரும்ப ஒரு வருஷம் கழிச்சு வேற ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு ஐயோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணமே திரும்ப போய் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பண்ணுவாங்க. இப்படி பண்றது மூலமா நமக்கு லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன் வரவே வராது. பட் எவ்ரி மந்த் இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடணும்னு சொல்லி நீங்க ஆட்டோமேட் பண்ணிட்டீங்கன்னா உங்க கண்ட்ரோல்லே இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா அது இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம எவ்ரி மந்த் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு தனி வாக்கா பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக நடந்தால் நமக்கு பெனிஃபிட் தானே. இப்போ லம்சம் வரலாம். ராகுல் என்கிட்ட ஒரு 1 lakh இருக்குது, என்கிட்ட 2 lakh இருக்குது, என்கிட்ட 10 lakh இருக்குது, இப்போ நான் உடனே இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இது அப்படியே மார்க்கெட்டில் போட்டுடலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போடலாம். பட் மார்க்கெட் கண்டிஷன் என்ன இருக்குங்கிற ஒரு நாலேஜ் உங்களுக்கு டெஃபினட்டாக தேவைப்படும். பட் இவ்வளோ அமௌண்ட்டை லெட்ஸ் சே இன்னைக்கு என்ன டேட், September 23rd ஆகுது. இந்த டைமில் நிஃப்டி 50 17,432 இருக்குது. இங்கே நான் ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். நாளைக்கு மார்க்கெட் மேலே போகுமா, 18,000 தாண்டி போகுமா, இல்லை 15,000 14,000க்கு போயிடுச்சுன்னா நம்மளோட மணி எல்லாமே உடனே ட்ராப் ஆயிரும்ல. ஸோ இந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு ஸ்டேட்டில் நம்ம எல்லா மணியையும் ஒரே ஷார்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹை ரிஸ்க். ஸோ ப்ரேயர் மார்க்கெட் நாலேஜ் இல்லாமல் கொஞ்சம் கூட அனலைஸ் பண்ண தெரியாத ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னா லம்சம் இஸ் டேஞ்சரஸ். பட் உங்களுக்கு மார்க்கெட் நாலேஜ் இருக்குது, உங்களுக்கு பேஷன்ஸ் இருக்குது, என்னால் நெக்ஸ்ட் 10 yearsக்கு இந்த மணி தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக லம்சம் அவுட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 5 years சார்ட் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி இப்போ நம்ம இருக்க ஸ்டேஜ் வந்துட்டு ஒரு ஆல் டைம் ஹையர், அந்த ஆல் டைம் ஹை ரேஞ்சில் தான் இருக்கும். இந்த டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா இது இன்னும் தாண்டி மேலே போகுங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாது. ஸோ இந்த டைமில் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் லம்சமாக நம்ம மணியை போடுறது அவ்வளோ சேஃப் கிடையாது. பட் இந்த டைமில் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னோட காசு எல்லாத்தையும் லம்சமாக நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னு நான் சொல்கிறேன். S&P 500 சர்ச் பண்ணிங்கன்னா லெட்ஸ் சே லாஸ்ட் 1 year, லாஸ்ட் 5 yearsனு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹைலேருந்து எவ்வளோ கீழே போயிருக்குன்னு பாருங்கள். 20% ஆல்ரெடி ட்ராப்பில் தான் இருக்குது. விச் மீன்ஸ் இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு போனாலே 20% ரிட்டர்ன் கேரண்டி. அதனால தான் சொல்கிறாங்க ரெசெஷன் டைமில் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு லாங் டேர்மில் பார்க்குறப்போ ஹைலி பெனிஃபிஷியலாக மாறும். ஏன்னா இந்த மார்க்கெட் வந்துட்டு எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நாள் கழிச்சு கொஞ்சம் மாதம் கழிச்சு ரெக்கவர் தான் ஆக போகுது. அது திரும்ப இந்த ப்ரீவியஸ் ரேஞ்ச் அந்த ஹைக்கு வந்தாலே 20% ரிட்டர்ன் நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஸோ இந்த டைமில் இந்த யூஎஸ் மார்க்கெட்டில் நான் அதிகமாக லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். பட் ஜூன் டைமில் நம்ம லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா இப்போ அதோட ரிட்டர்ன் வந்துட்டு 15% வந்திருக்கும். பட் ஆப்வியஸ்லி அந்த டைமில் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது நாளைக்கு வந்துட்டு மார்க்கெட் மேலே போகணும். இந்த கன்ஃபியூஷன்லாம் இல்லாமல் இருக்கிறது தான் எஸ்ஐபிஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ நீங்கள் ஒரு ஜாப்ல இருந்தீங்கன்னா எவ்ரி மந்த் உங்களுக்கு கரெக்டாக மணி வரப்போகுது. உங்களால் 500 முடியுதோ, 5,000 முடியுதோ, 50,000 முடியுதோ, அதை ஒரு எஸ்ஐபியாக நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி மந்த் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபண்டில், இண்டெக்ஸ் ஃபண்டில், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு ஃப்ரீலான்ஸராக இருக்கீங்க, எப்பயாச்சும் தான் எனக்கு பணம் வரும்னு நினைக்கிறவங்க லம்சமாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அது கூட லம்சம்ன்றப்போ அது ஹியூஜ் மணியாக இருக்கணும் கூட கிடையாது இல்லையா. உங்களுக்கு அந்த லம்சம் அமௌண்ட்டு 5,000 கூட இருக்கலாம், இல்லை 1 lakh கூட இருக்கலாம். உங்ககிட்ட எப்போ பணம் இருக்கோ அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் மேக் ஷூர் நீங்கள் மேனுவலாக இன்வெஸ்ட் பண்ணாலுமே ரெகுலர் இன்டர்வலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், அது லம்சமாக இருந்தாலும். ஸோ இப்போ நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்கிறேன். நான் 2 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுவேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, யூஎஸ் ஸ்டாக்ல லம்சமாக இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னோட எஸ்ஐபியை நான் எவ்ரி மந்த் ஆட்டோமேட் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் என்னோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக மணி டெபிட் ஆயிரும். இந்தியன் ஸ்டாக் மேலே இண்டெக்ஸ் ஃபண்ட், யூஎஸ் ஸ்டாக் மேலே இண்டெக்ஸ் ஃபண்ட், அதுக்கப்புறம் 2 ஸ்மால் கேஸ் நான் வச்சுருக்கேன். இது எல்லாத்துலேயும் ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி மந்த் ஒரு சர்டன் அமௌண்ட் அதுவே இன்வெஸ்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும். நான் அதை பார்க்க கூட மாட்டேன். அண்ட் ஆல்சோ நான் அப்பப்போ மார்க்கெட்டை வந்துட்டு க்ளோஸாக நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். எப்போல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, இப்போ இந்த யூஎஸ் மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி டைம் வந்தப்போ 3 monthsக்கு முன்னாடி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. அந்த மாதிரி டைம் இருந்தப்போ என்கிட்ட இருக்க அந்த லம்சம் மணியை அது கூட வந்துட்டு ஒரே நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட மாட்டேன். அதை ஒரு 4-5 பார்ட்டாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ தட் அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது எப்படி பண்ணுறது. ஐ ஹோப் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபாலோ பண்ண போகிறீங்கன்றதை காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் கண்டிப்பாக இருக்கும்னு எனக்கு தெரியும், இருந்துச்சுன்னா காமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக செப்பரேட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you, do what you love and stay happy. We have very limited time. ராகுல்.